friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் புக்ல உள்ள சயின்ஸ் டாபிக் வந்து நம்ம பாடம் வைஸ் வந்து பார்த்துட்டே வரோம். சோ அதுல வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் இந்த மூணு ஸ்டாண்டர்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ சயின்ஸ் டாபிக் எல்லாமே. சோ இப்போ வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 9th ஸ்டாண்டர்ட்ல சில டாபிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது TNUSRB கூடிய சயின்ஸ் டாபிக் வந்து பார்க்கும்போது அதுக்கு வீடியோ போட்டோம் இல்லையா, நம்ம நோட்ஸை வச்சு வீடியோ போடும்போது இதுல இருக்கக்கூடிய நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம அதுல கொடுத்துருக்கோம். ஓகேவா? வித் நோட்ஸோட கொடுத்துருக்கோம். ஸோ அது எது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். எது கொடுக்கலையோ அதுக்கு வந்து நான் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் எந்த வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோமோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா அளவீடுகள், இயக்கம், பாய்மங்கள் அண்ட் மின்னோட்டம். ஓகேவா? ஸோ இந்த 4 லெசனுமே வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இந்த 4 லெசனுக்கான வீடியோ நோட்ஸ் வித் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல். ஓகேவா? காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல்ங்கிற பாடம் வந்து நம்ம கொடுக்கல. ஏன்னா அது வந்து TNUSRB சிலபஸ்ல வராது அப்படிங்கிறதுனால இது மட்டும் கொடுக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா ஒளி, வெப்பம், ஒளி, அண்டம் இந்த டாபிக்குமே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப கொடுத்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பிளேலிஸ்ட்லயும் ஆட் பண்ணிடுறேன். அந்த வீடியோஸை கண்டினியூஷனா இருக்கும் உங்களுக்கு இதுக்கு அடுத்து இது அப்படின்னு. அண்ட் நம்ம பார்க்காத வீடியோஸும் வந்து நம்ம தனியா வீடியோஸ் வந்து பார்த்துலாம். ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்படி உங்களுக்கு இந்த லெசன்ல ஏதாவது ஒரு வீடியோ வேணும், லிங்க் வேணும் அப்படின்னு கேட்டாலும் நான் தனியா உங்களுக்கு கமெண்ட்ல சென்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன். அளவீடுகள், இயக்கம், பாய்மங்கள், மின்னோட்டம் அந்த 4 லெசனுக்குரிய லிங்க் கொடுத்துறேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காந்தவியல். ஸோ காந்தவியல் வந்து பார்த்துருவோம். அந்த பாடம் வந்து ரொம்ப ஈஸியான பாடம் தான். ஆல்ரெடி வந்து 8th ஸ்டாண்டர்ட்லயோ 7th ஸ்டாண்டர்ட்லயோ வந்து காந்தவியல் பாடம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2 வகையான காந்தம் வந்து நமக்கு இயற்கையாவே அதாவது நம்மளோட உலகத்துல கிடைக்கும். ஒன்னு இயற்கை காந்தம், இன்னொன்னு செயற்கை காந்தம். இயற்கை காந்தம்ங்கிறது இயற்கையா கிடைக்கக்கூடியது. அதாவது இது ஒரு சைட் ஆஃப் இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த இயற்கை காந்தம்ங்கிறது கிடைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்னடைட் அப்படிங்கிறதா இயற்கை காந்தத்துக்கு எக்ஸாம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இயற்கை காந்தத்தை வலிமையானது இந்த மேக்னெட் தான். ஓகேவா? அடுத்து செயற்கை காந்தம் என்பது மனிதனால ஃபேக்டரிஸ்ல உருவாக்கப்படக்கூடிய காந்தங்கள் தான் செயற்கை காந்தங்கள். அதாவது இதுல காந்தப்புலம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. காந்தத்தை சுற்றி உள்ள காந்த தன்மையை உணரக்கூடிய இடம். இப்ப காந்தம் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய காந்த தன்மை அந்த உணரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் காந்தப்புலம். இது பின்னு சொல்றோம். இதோட அழகு வந்து டெஸ்லா. இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம் எக்ஸாம்ல. காந்தப்புலத்தின் அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஸ்லா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து காந்தப்புலமானது காற்றில் மட்டுமல்ல எல்லா வகையான பொருட்களிலுமே ஊடுருவி செல்லும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்றுல மட்டும் ஊடுருவி செல்லாது, எல்லா பொருட்களையுமே ஊடுருவி செல்லும். அது மட்டும் இல்லாம புவி வந்து அதன் காந்தப்புலத்தை அதுவாகவே உருவாக்குறது. நம்ம பூமிங்கிறது வந்து ஒரு காந்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த காந்தப்புலத்தை காந்தத்தன்மையை உணரக்கூடிய பகுதி தான் வந்து காந்தப்புலம். ஓகேவா? இந்த காந்தப்புலத்தை பூமி தானாவே உருவாக்கிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சூரியனின் சூரிய காற்றிலிருந்து பூமியின் ஓசோன் அடுக்கை பாதுகாக்கிறது. இந்த காந்தப்புலம் இருக்கிறதுனாலதான் ஓசோன் அடுக்கு வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அடுத்து அந்த காலத்துல எல்லாம் இந்த காந்தத்தை வந்து திசை காட்டும் கருவியா, திசை காட்டியா தான் பயன்படுத்துறாங்க. கடல் வழி பயணத்துல எந்த திசையில போறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காந்தம் வந்து பயன்படுத்தாது. அடுத்து காந்த விசை கோடுகள். ஓகேவா? சோ காந்த விசைங்கிறது என்னன்னா கோடுகள்னா என்னன்னா காந்தப்புல கோடு காந்தப்புலத்தில் வரையப்பட்ட ஒரு வளைவான கோடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ காந்தப்புலம் அதாவது இதுதான் காந்தம். காந்தத்தை சுற்றி காந்த தன்மையை உணரக்கூடிய பகுதி தான் காந்தப்புலம் சொல்றோம். இந்த காந்தப்புலத்துல வரையப்படக்கூடிய ஒரு வளைவான கோடு தான் என்னது? காந்த விசை கோடுகள். இந்த காந்த கோடுகள் எப்பவுமே எப்படி இருக்குன்னா வட துருவத்துல தொடங்கி, தான் ரொம்ப முக்கியம், வட துருவத்துல தொடங்கி தென் துருவத்தில் முடிவடையும். ஸோ நார்த் டு சவுத் தான் வந்து வரையணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து காந்த பாயம்னா என்ன? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த பாடத்தை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். எது படிக்கணுமோ அது மட்டும். ஸோ காந்த பாயம்ங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை. ஓகேவா? நம்ம இங்க வரைகிறோம் இல்லையா அந்த காந்தப்புல கோடுகள், அதோட எண்ணிக்கை கவுண்ட் தான் வந்து காந்த பாயம்னு சொல்றோம். இதை வந்து இந்த சிம்பிள் வச்சு குறிக்கிறோம். ஓகேவா? அந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வருது. இதோட அழகு காந்த பாயத்தின் அழகு. இதுக்கு முன்னாடி காந்த புலத்தின் அழகு டெஸ்லான்னு பார்த்தோம். காந்த பாயத்தின் அழகு வெபர். இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அப்ப காந்த பாயம்னா அந்த காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியை கடந்து செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை தான் காந்த பாயம். அதிலே காந்த பாய அடர்த்தி அப்படின்னா என்னன்னா காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரலகு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை. அதாவது அந்த பரப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். மேல பார்த்தோம் இல்லையா, அந்த பரப்பு, அந்த காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை வந்து எந்த இதை வந்து கடந்து செல்லுதோ அந்த பரப்பு வந்து காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கும்போது அது காந்த பாய அடர்த்தின்னு சொல்றோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காந்த பாய அடர்த்தி, இதே இது வந்து அதிக காந்த பாய அடர்த்தி. ஓகேவா? ஸோ இந்த காந்த பாய அடர்த்தி அப்படிங்கிறதோட அலகு வந்து வெபர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ வெறும் வெபர் அப்படிங்கிறது வந்து காந்த பாயம், அடர்த்தினா டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் போடணும். அடுத்து பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. சில கடல் ஆமைகள் என்ன பண்ணும், அதாவது லார்ஜர் கட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் ஆமை என்ன பண்ணும்னா அது எந்த இடத்துல பிறந்துச்சோ அந்த பிறந்த கடற்கரையோரம் எவ்வளவு வருஷத்துக்கு பின்னாடியும் போய் தேடி போய் முட்டையிடுமா. அப்ப எப்படி அது வந்து பிறந்த இடத்தை தேடி வருது அப்படிங்கறது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது இந்த புவிகாந்த புவிகாந்த உருப்பதித்தல் முறையை பின்பற்றி தான் வந்து வருது. ஓகேவா? ஸோ அந்த காந்த புலத்தை வச்சுதான் இது வந்து தெரிஞ்சு தான் பிறந்த இடத்துக்கு வந்து முட்டையிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆமைக்கு பேர் வந்து லார்ஜர் ஹெட் கடலாமை. அடுத்து இந்த காந்த விசை கோடுகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, பண்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்த விசை கோடுகள் காந்தத்தின் உட்புறம் ஊடுருவி செல்லும் தொடர் வளை கோடுகள். இது என்ன பண்ணும், காந்தத்தோட உட்புறம் தான் ஊடுருவி செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எப்பயும் போல வட துருவத்துல தொடங்கி தென் துருவத்துல முடிவடையும். இது வந்து இந்த கோடுகள் எப்பயுமே ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டி கொள்ளாது, பேரலா தான் போகும். ஓகேவா? நடுப்பகுதியை விட துருவங்கள்ல அதிகமாக இருக்கும். துருவம்னா அந்த கார்னர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில தான் வந்து இந்த காந்த விசை கோடுகள் அதிகமா இருக்கும் சொல்றாங்க. வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் வரையப்படும் தொடுகோணானது காந்த புலத்தின் திசையை காட்டுகிறது. சோ அது காந்த புலத்தோட திசையை காட்டுறதா இதோட வேலை அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்து மின்னோட்டத்தின் காந்த விளைவு. சோ இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டட் அப்படிங்கிறவர் தான் இந்த மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டுபிடிச்சிருக்காரு 1820 ஏப்ரல் 21. அது என்ன காந்த விசை மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னா வலக்கை பெருவிரல் விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை அறியலாம். இது ரொம்ப முக்கியம். எந்த லாவை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் கடத்தியை சுற்றி உள்ள காந்த கோடுகளின் திசையை அறியலாம் அப்படின்னா வலக்கை பெருவிரல் விதி. அடுத்து காந்தப்புலமானது எப்போதும் மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தப்புலம் அப்போ ஒரு கடத்தில மின்சாரம் பாயுது அப்படின்னா அதுல ஏற்படக்கூடிய காந்தப்புலம் வந்து அந்த மின்சாரம் பாயும் திசைக்கு செங்குத்தா வெர்டிகலா தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து மின்னோட்டம் பாயும் கம்பியால் உருவாகும் காந்தப்புலத்தோட வலிமை எப்படி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ கம்பியில மின்னோட்டம் சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரிதான் காந்தப்புலத்தோட வலிமை இருக்கும். அடுத்து கம்பியில இருந்து அந்த புள்ளியோட தூரம், அந்த கம்பியில இருந்து புள்ளியோட திசை, அடுத்து ஊடகத்தோட காந்த இயல்பு, இந்த நாளையும் சார்ந்துதான் மின்னோட்டம் பாயும் கம்பியில உருவாகக்கூடிய காந்தப்புலத்தின் வலிமை என்பது இருக்கும். அடுத்து காந்தவியல்ல லாரன்ஸ் விசை அப்படிங்கிறத சொல்றது யாரு, இதை கண்டுபிடிச்சவர் வந்து K.A. லாரன்ஸ். அதனால அவர் பேரை வச்சு லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்றாங்க. அது லாரன்ஸ் விசைனா என்னன்னா ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையில்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னோட்டமானது. ஓகேவா? ஒரு பொருள் கடத்தி ஒரு பொருள்ல வந்து மின்சாரம் பாயும் போது அங்க வந்து காந்தப்புலத்தோட வலிமை காந்தப்புலம் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படி அந்த காந்தப்புலத்துல அந்த காந்தப்புலம் அல்லாத திசையில்லாத வேறொரு திசை ஒரு மின்னோட்டம் நகர்ச்சு அப்படின்னா அந்த நகரக்கூடிய மின்னோட்டமானது ஒரு விசையை உணரும். அந்த விசை தான் லாரன்ஸ் விசை. காந்தவியல் லாரன்ஸ் விசை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மைக்கேல் ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. 1821 ஒரு காந்த புலத்தில் வைக்கப்படும் போது மின்னோட்டம் பாயும் கடத்தியும் விளக்கமடையும் என்பதை கண்டறிஞ்சவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. ஓகேவா? சோ மின்னோட்டம் பாயக்கூடிய அந்த கடத்தியுமே விலகல் அடையும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காரு மைக்கேல் ஃபாரடே. அடுத்து காந்தப்புலம் Bக்கு செங்குத்தாக L நீளம் உள்ள ஒரு கடத்தி வழியாக I மின்னோட்டம் பாயுமானால் அதன் மூலம் உருவாகும் விசை, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா F = ILB. ஐங்கிறது அந்த கடத்தி வழியா பாயக்கூடிய மின்னோட்டம், Lங்கிறது அதோட நீளம், அந்த கடத்தியோட நீளம், Bங்கிறது காந்தப்புலம் Bக்கு செங்குத்தாக.
ஓகேவா, அந்த திசைக்கு செங்குத்தாக அமைகிறது. ஸோ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த ஃபோர்ஸ் எஃப்ங்கிற விசை அப்படின்னு சொல்றாங்க. கடத்தி காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும் போது விசை வந்து அதிகமா இருக்குமா? ஓகேவா, ஸோ அந்த பிங்கிறதுக்கு காந்தப்புலத்துக்கு செங்குத்தா இருந்துச்சு அப்படின்னா விசை வந்து அதிகமா இருக்கும். காந்தப்புலத்திற்கு இணையாக இருக்கும்போது விசை சுழியாகும். இது ரெண்டு கண்டிஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லாரன்ஸ் விசை இருக்கு இல்லையா, அந்த விசை வந்து எப்ப அதிகமா இருக்கும் எப்ப சுழியா இருக்கும். அடுத்து விசை என்பது ஒரு வெக்டர் அளவு. விசை செயல்படும் திசையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இடது கை ஃபிளெமிங்கோட இடது கை விதி வந்து தெரிஞ்சுக்கிறோம். விசை செயல்படும் திசையை கண்டறிய. அடுத்து இந்த இடது கை விதி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இடது கையோட பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த மூணையுமே வந்து ஒண்ணுக்கொண்ணு செங்குத்தா வச்சிருக்கும் போது மின்னோட்டத்தோட திசையை வந்து நடுவிரலிலும், ஓகேவா, நடுவிரல் இருக்கு இந்த மாதிரி இப்படி மூணு வந்து செங்குத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நடுவிரல், இது வந்து ஆள்காட்டி விரல், இது வந்து கட்டை விரல். ஓகே, ஸோ அப்ப இந்த திசை இது வந்து மின்னோட்டத்தோட திசையையும், அதே மாதிரி சுட்டு விரல் வந்து காந்தப்புலத்தின் திசை, இதுதான் சுட்டு விரல், ஆள்காட்டி விரல்னு சொல்றேன், அது காந்தப்புலத்தோட திசையையும், பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையையும் குறிக்கும். இதுதான் வந்து என்ன லா, ஃபிளெமிங்கோட இடது கை விதி. அடுத்து மின் மோட்டார் பத்தி சொல்லியிருப்பாங்க. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய கருவி தான் இந்த மின் மோட்டார். இது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. மின் விசிறி, பல்பு, பம்பு, சலவை இயந்திரம், நம்மளோட வாஷிங் மிஷின், மாவரைக்கக்கூடிய இயந்திரம், எல்லாத்துலயுமே இந்த மோட்டார் வந்து இருக்கும். இந்த மோட்டாரோட தத்துவம் என்ன, இந்த மோட்டார் எப்படி சுழலுது, எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்படும் ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்பட்டு அந்த கடத்தியை இயங்க செய்கிறது. இதுதான் மின் மோட்டாரோட தத்துவம். எப்படி அந்த கடத்தி இயங்குது அப்படின்னா, அது வந்து எங்க வச்சிருப்பாங்கன்னா காந்தப்புலத்துல வைக்கப்படக்கூடிய ஒரு கடத்தியில் ஒரு விசையானது செயல்படும், ஒரு ஃபோர்ஸ் செயல்படுதான் அந்த கடத்தியை இயங்க செய்யுது. சரி, சுருளின் சுழற்சி வேகத்தை அதிகரிக்கும் காரணிகள், அதாவது சுற்றப்பட்டிருக்கும் சுருள், ஓகேவா, மின் கம்பிகள் சுற்றப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த சுருளோட சுழற்சியோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பி சுருள் உள்ள மின்னோட்டத்தின் வலிமையை அதிகரிக்கும், நம்ம அதிகமான மின்னோட்டம் கொடுக்கணும், அந்த கம்பி சுருளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும், ஓகேவா, ஸோ அதோட சுற்றுகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும், அதே மாதிரி பரப்பளவு அதிகரிக்கணும், காந்தப்புலத்தோட வலிமையை அதிகரிக்கணும். இதெல்லாம் அதிகரிச்சோம் அப்படின்னா அந்த சுருளோட சுழற்சி வேகம் என்பது அதிகரிக்கும். மின் மோட்டாரோட மின்னோட்டத்தின் திசையை மாற்றதுக்கு பிளவு வளைய திசை மாற்றி அப்படிங்கிற கருவி வந்து பயன்படுகிறது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா. பிளவு வளைய திசை மாற்ற கருவி, திசை மாற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய கருவி எதுக்குன்னா மின் மோட்டாரோட மின்னோட்டத்தின் திசையை மாற்றக்கு பயன்படக்கூடிய கருவி. அடுத்து மின்காந்த தூண்டல். ஸோ மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது 1931 கடத்தியுடன் இணைந்த காந்த பாயம் மாறும்போது கடத்தி வழியாக ஒரு மின்னியக்கு விசையை EMF உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத மைக்கேல் ஃபாரடே விளக்கினார். அதுதான் மின்காந்த தூண்டல் என அழைக்கப்படுகிறது. இந்த மின்காந்த தூண்டலுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஒரு மூடிய சுற்றுடன் இணைக்கப்பட்ட காந்த பாயத்தில் ஏற்படும் மாற்றம் காரணமாக தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை உருவாகும் நிகழ்வு. அந்த காந்த பாயத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அதனால என்ன ஆகுது, மின்னியக்கு விசை வந்து உருவாகுது. இதுதான் மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இப்படி தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து லென்ஸின் விதியால் மின்னோட்டத்தோட திசையை வந்து லென்ஸின் விதியால் வந்து விளக்கப்படுகிறது. அந்த திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபிளெமிங்கோட வலது கை விதி அப்படிங்கிறது பயன்படுகிறது. அடுத்து லென்ஸ் விதி பத்தி சொல்லியிருப்பாங்க. லென்ஸ் விதி எதுக்கு அப்படின்னா, கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டமானது அது உருவாக காரணமாக இருந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும். அதுதான் வந்து லென்ஸ் விதி, ஓகேவா. ஸோ அந்த காந்தப்பாய மாற்றம்னு சொன்னோம் இல்லையா, இதை எதிர்க்கிறது எதுனா இந்த மின்னியக்கு கம்பி சுருளில் தூண்டப்பட்ட மின்னோட்டம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து லென்ஸ் விதி. இந்த லென்ஸ் விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த டெஃபினிஷன் கொடுத்து இது என்ன விதி அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அடுத்து மைக்கேல் ஃபாரடே இன்னொன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னன்னா மின்காந்த தூண்டல் மட்டும் இல்ல, டயாகாந்த தன்மை, மின்னார் பகுப்பு, இது மூணையுமே கண்டுபிடிச்சவர் வந்து மைக்கேல் ஃபாரடே. ஏன்னா எக்ஸாம்ல ஒரு தடவை கேட்டிருந்தாங்க மின்காந்த தூண்டலை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு. ஸோ அதனால இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபிளெமிங்கோட வலது கை விதி. நம்ம இப்ப முன்னாடி இடது கை விதி பார்த்தோம், இப்ப வலது கை விதி பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மின்னியற்றி விதி. மின்னியற்றி விதி அப்படின்னும் அழைக்கப்படுது. நம்மளோட வலது கை இருக்கு இல்லையா, வலது கையோட பெருவிரல்,
ஆள்காட்டி விரல், நடுவிரல், இதை மூணையும் ஒண்ணு கொண்டா செங்குத்தா வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஆள்காட்டி விரல், இது நடுவிரல், இது பெருவிரல், இப்படி இருக்குமா? ஸோ இப்படி ஒண்ணு கொண்டு செங்குத்தாக நீட்டும் போது இந்த சுற்று விரல், அதாவது இந்த ஆள்காட்டி விரல் வந்து காந்தப்புலத்தோட திசையை குறிக்கும், பெருவிரல் வந்து கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும், நடுவிரல் என்பது மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும். அப்போ மின்னோட்டத்தின் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளெமின் வலது கை விதி பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்து மின் மாற்றினா என்ன? இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. மின் மாற்றினா என்னன்னா, குறைந்த மின்னழுத்தத்தை உயர்ந்த மின்னழுத்தம் மாற்றுறதுக்கோ இல்லைன்னா உயர்ந்த மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றவும் பயன்படுவது மின்மாற்றி. ஓகேவா? ஸோ மின் மாற்றினா மின்னழுத்தத்தை மாற்றுது. மின்காந்த தூண்டல் அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில தான் இது செயல்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மின்மாற்றி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா மின்காந்த தூண்டல் கொள்கையின் அடிப்படையில். இந்த மின்மாற்றிலே ஏற்று மின்மாற்றி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா, ஏற்று மின்மாற்றினா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர்ந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்ற பயன்படும் மின்மாற்றி தான் ஏற்று அதாவது குறைஞ்சதுல இருந்து அதிகத்துக்கு மாத்துறதுனால அது ஏற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாற்றணும் அப்படின்னா முதன்மை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை வந்து துணை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கையை விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து மாற்ற முடியும். இதே இதுல இன்னொன்னு வந்து இறக்கு மின்மாற்றி ஒண்ணு இருக்கு. அது அப்படியே ஆப்போசிட், உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய மின்மாற்றி தான் இறக்கு மின்மாற்றி. இதுக்கு வந்து அப்படியே இங்க சொன்னோம் இல்லையா, அதுல அப்படியே மாறி வரும். முதன்மை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை துணை சுருளில் உள்ள கம்பிகளின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ N1 / N2 = Vp/Vs. Pனா பிரைமரி, பிரைமரினா முதன்மை சுருள், எஸ்னா செகண்டரி, அது துணை சுருள், அதனாலதான் பிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே இதில் வந்து N2 / N1 = Ip/Is சொல்றாங்க. இப்போ ஏற்று மின்மாற்றி வந்து மின்னழுத்தம் அதிகமாகவும் மின்னோட்டம் கம்மியாகவும் மற்றும் மறுதலையாகவும் அமையும். ஓகேவா? அப்படியே வந்து ஆப்போசிட்டாகவும் அமையும். அதாவது ஏற்று மின்மாற்றிக்கு மின்னழுத்தம் அதிகமா இருக்கும், மின்னோட்டம் குறைவா இருக்கும். இறக்கு மின்மாற்றிக்கு அப்படியே ஆப்போசிட்டா அமையும், மின்னழுத்தம் குறைவாகவும் மின்னோட்டம் அதிகமாகவும் அமையும். அடுத்து மின்மாற்றியில ஆற்றல் இழப்பு ஏற்படும். அது எப்படி இழப்பு ஏற்படுதுன்னா, வெப்பமாகவோ இல்லை ஒளி சவுண்டு வடிவில் ஆற்றல் வந்து இழக்கப்படுகிறது மின்மாற்றியில அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நேர்திசை மின்னோட்டம் டிசின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மின்னோட்ட மூலத்துடன் ஒரு மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? மின்மாற்றியை எதுல பயன்படுத்த முடியாதுன்னா டிசி மூலத்துடன், அதாவது நேர்திசை மின்னோட்ட மூலத்துடன் பயன்படுத்த முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல வந்து முதன்மை சுருள்ல மின்னோட்டம் வந்து நிலையா இருக்குமா. அப்ப துணை சுருள்ல மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படாது. ஏன்னா அது நிலையா இருக்கிறதுனால துணை சுருளில் மின்னியக்கு விசை தூண்டப்படாது. அதனால மின்மாற்றியை பயன்படுத்த முடியாது இந்த டிசி மூலத்தோட. அடுத்து மின்காந்தத்தின் பயன்கள். ஸோ மின்காந்தங்கள் எது எதுலதான் பயன்படுது பாத்தீங்கன்னா, ஸ்பீக்கர், ஒலிபெருக்கின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்பீக்கர்ஸ்ல மின்காந்த சுருளின் வழியாக மின்சார துடிப்புகள் கடந்து செல்லும் போது அதன் காந்தப்புல திசைவேகமாக மாறுகிறது. இது நிலைக்காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு விளக்கப்பட்டு முன்பின் அதிர்வடையுது. ஸோ அதனாலதான் நமக்கு சவுண்டு கேட்குது. இது வந்து ஒலிபெருக்கி மெயினா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீக்கர்ல பயன்படுது. அப்புறம் காந்த தூக்கல் தொடர்வண்டி, ஓகேவா, ட்ரெயின்ல பயன்படுது. காந்த தூக்கல் முறையில் ஒரு பொருளானது மின்காந்த புலத்தினால் உயர்த்தப்படுகிறது. தண்டவாளத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பறக்கக்கூடிய தொடர்வண்டிகளை பயன்படுத்துறாங்க. அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்லையா, அதுல பயன்படுத்தாங்க. காந்த ஒத்ததிர்வு தோற்றுருவாக்கல் எம்ஆர்ஐ அப்படிங்கிறது. இது புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர் சிகிச்சைகளை பயன்படுகிறது. அதே மாதிரி ஸ்கேனரு, எக்ஸ்ரே. ஸ்கேனர்னா இது நம்ம கொண்டு போற பொருள் எல்லாம் ஏர்போர்ட்ல செக் பண்ணுவாங்களே அந்த ஸ்கேனரு. அப்புறம் வந்து எக்ஸ்ரேஸ்ல எல்லாம் வந்து இந்த மின்காந்தங்கள் வந்து பயன்படுகிறது. அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோதான். எது மெயினாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஃபிசிக்ஸில் என்னென்ன கொஷின் என்னென்ன பாடங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோமோ அதை தவிர்த்து போடாத பாடங்களை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நன்றி.